Welcome all of you to my video. In this video you are going to see chapter 3 algebra exercise 3.6 7th sum. Pari needs 4 hours to complete a work. His friend Yuvan needs 6 hours to complete the same work. How long will it take to complete if they work together? So என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாரிங்கிறவங்க ஒரு 4 ஹவர்ஸ் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கு 4 ஹவர்ஸ் தேவைப்படுது. இதே அவங்க ஃப்ரெண்டு யுவான் அவர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு 6 ஹவர்ஸ் தேவைப்படுது ஒரு ஒர்க்கை, அதே ஒர்க்கை தான். ஸோ அப்படி பார்க்க 2 பேர் சேர்ந்து வேலையை பார்த்தாங்கன்னா எவ்வளோ நேரத்தில் அவங்க அந்த ஒர்க்கை முடிப்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பாரிங்கிறவங்க 4 மணிக்கூர், யுவானுங்கிறவங்க 6 மணிக்கூர் இப்படி இருக்கும்போது அவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணால் எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒர்க் டன்னை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒர்க் டன்னை நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் டன்னை நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா பாரியுடைய டைம் எவ்வளவு? கம்ப்ளீட் ஒர்க்கு எக்ஸில் 1/4. நான் எப்படி சொல்கிறேன்னா அந்த எக்ஸ் என்பது அந்த ஃபுல் டைம், ஃபுல் முடித்த டைம், அந்த ஒர்க்கு எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாங்க அது எவ்வளோ நம்மளே தெரியாது. அந்த முடிக்கிற டைமை வந்து 1/4 ஆச்சுன்னா தான் அது வந்து 4 ஹவர்ஸ். ஸோ 1/4 ஆஃப் எக்ஸ் அந்த மாதிரி வச்சுக்காது. ஸோ எக்ஸில் 1/4 டைம் உங்களுக்கு. இதே வந்து யுவான்ஸ் டைம் இது கொஞ்சம் திங்கிங் பண்ணி செய்யணும். பட் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதால ஈஸியாக 1/6 ஆஃப் எக்ஸ். ஸோ அதாவது ஏன் 1/4 1/6 உள்ளது திங்கிங் பண்ணணும். 1/4நாச்சுன்னா அது வந்து ஹார்ஸில் நீங்கள் போடுறதுனால நம்மளுக்கு வந்து அதை நம்ம தலைகீழ போட்டு தான் நம்ம வந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி போட்டால் நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஈஸியாக கிடைக்கும். அதுதான் நம்ம எக்ஸை பெற்ற பிறகு அதை நீங்கள் ஹார்ஸாக மாற்றி கண்டுபிடிச்சிக்கலாம். ஹார்ஸாக மாற்றணும்னா மறுபடியும் ரெசிப்ரோக்கல், அதாவது ஹார்ஸ் என்பது உங்களுக்கு 1/x அந்த மாதிரி, ஒரு ஹவர்ஸுக்கு 1/x அந்த மாதிரி. இப்போ இதை 2 சேர்ந்து பண்ணாங்க. ஸோ டோட்டல் ஒர்க்கு டைம் ஆஃப் ஒர்க்கு கம்ப்ளீட்டட் பை பாத் 2 நேரம் கம்ப்ளீட் பண்ணால் எவ்வளோ டைம் எடுக்கும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது இப்போ எக்ஸை இவங்களை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 1/4 எக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா x/4 ஆயிரும். இது அதே போல் உங்களுக்கு x/6 ஆகிரும். ஸோ அதில் எக்ஸ், அதனால் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ x/4 ப்ளஸ் x/6 ஏன்னா 2 சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணும்போது. ஸோ 6x ப்ளஸ் 4x பை என்ன வரும்? 4 6 are 24. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 10x/24. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5/12 கிடைக்கும். ஸோ 5x/12 அப்படின்னா 5/12 ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். நம்ம எப்படி 1/4 ஆஃப் எக்ஸுன்னு கொண்டு வந்தோமோ இது டோட்டல் டைமு 5/12 ஆஃப் எக்ஸ். எக்ஸில் 5/12 அப்படின்னா என்ன மாற்றணும்? 5/12 ஹார்ஸ். ஸோ 1 ஹவர் உங்களுக்கு வந்து 60 மினிட்ஸ். ஸோ இதை மாற்றினீங்கன்னா ஸோ 5/12 போடக்கூடாது. நல்லா பாருங்கள், 5/12 போட்டிருக்கேன். 5/12 போடக்கூடாது. நம்ம வந்து இங்கே வந்து எப்படி பண்ணிருக்கோம் பாருங்கள், 4 ஹவர்ஸ் போட்டிருக்கோம். இங்கே நம்ம 4 ஹவர்ஸ் எப்படி 1/4 மாற்றினோமோ அதே போல் நீங்கள் இந்த 5/12 ஆஃப் எக்ஸை வந்து 12/5 மாதிரி மாற்றி எழுதணும். ஸோ 12/5 அந்த மாதிரி நீங்கள் எழுதணும். ஸோ 12/5 ஹவர்ஸ். நான் 5/12 போட்டிருந்தேன், தட் இஸ் எ ராங்கு. ஸோ 12/5 தான் போடணும். ஸோ 12/5 into 60. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 12, தட் இஸ் 144 மினிட்ஸ். ஸோ நான் 60 மினிட்ஸில் போட்டேன். அப்படின்னாச்சு நான் உங்களுக்கு 2 hours 24 minutes. ஸோ அவ்வளோதான். ஸோ 2 மணிக்கு ஒரு 24 நிமிஷம், கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இருக்கும். 2 வேலை செஞ்சாச்சுன்னா 2 சேர்ந்து வேலை வந்து அந்த வேலை வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அவ்வளோதான் அந்த சம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.